நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியா 23 ஐ கெஸ் 23ஆம் தேதி இந்த அப்டேட்ல வந்து சில முக்கியமான விடயங்கள் கதைக்க போறோம். அதுல முதலாவது முக்கியமான விடயம் இந்த நிலந்த கொட்டாச்சி, சரிதானே? நிலந்த கொட்டாச்சி என்று சொல்லப்படுகின்ற எங்களோட கொட்டாச்சி அக்கா இருக்கிறதானே, எங்களோட கொட்டாச்சி என்று சொல்லுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆள் இருக்கிறார். அவ அண்மைய தினத்துல வந்து இந்த உங்களுக்கு தெரியும், இந்த வட்டார சபை என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த என்பிபி. முதல் ஒரு விடயம் ஒன்றை இந்த என்பிபி உருவாக்கி இருந்தது பிரஜாசக்தி என்ற அடிப்படையில இந்த ரூட் லெவல் என்று சொல்லுவார்கள், அல்லது வந்து இந்த வேர் லெவல் அடிமட்டங்கள்ல என்பிபியை வந்து பலப்படுத்துறதுக்காக, அரசாங்கத்தை பலப்படுத்துறதுக்கு, அதாவது விழுகிறாக்கள் தான் உங்களுக்கு தெரியும் தாங்க விழாம இருக்கிறதுக்கு முட்டு கொடுக்கிறது. நிமிந்து நிக்கிறவன் இன்றைக்கும் ஒரு நாளுமே முட்டு தேவையில்லை. நிமிந்து நிக்கிறவனுக்கு விழுகிறவர்களுக்கு தான் எப்பவுமே முட்டு கொடுக்கறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த என்பிபி அரசாங்கம் இப்ப நாங்க முழுக்க கதைக்க போறது மாகாண சபைக்கு என்ன நடக்க போகுது, மாகாண சபை வைக்க போறாங்களா இல்லையா, மாகாண சபைக்கு என்ன நடக்க போகுது என்பதுதான் இப்போதைக்கு நாங்கள் கதைக்க போற முக்கிய விடயம். சோ இந்த நிலந்த கொட்டாச்சி அவர்கள் என்று சொல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர், நான் முடிஞ்சாலையில அவட இந்த சிங்கள உரையை வெட்டி போடுறேன். நான் எனக்கு டைம் இருக்கா, நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சோ காலி பக்கம் கோல் சைட்ல இருக்கிற ஒரு சின்ன ரக்ஸீம் என்று சொல்லுவார்கள், சின்ன ஒன்று கூடல்ல, அதாவது பொக்கெட் மீட்டிங் என்று சொல்லுவார்கள், சின்ன ஒன்று கூடல்ல எங்களோட நிலந்தி கொட்டாச்சி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், எலெக்ஷன் நேக்கியலாம் தவிர எங்களுக்கு எலெக்ஷன் இல்ல என்கிற விடயத்தை வந்து இவ சொல்லியிருக்கிற. அப்படிதான் பெயினதுரையும் அப்படிட்ட பலாசபாவை சந்தன அதை இப்ப பெரிய விடயமாக இப்ப வீடியோ போட்டு கொண்டிருக்கிறாங்க சிங்கள ஊடகங்கள்ல. சோ இந்த அரசியல் அப்டேட்ல நான் இனிமேல் பாராளுமன்றத்துல இல்ல தானே, ஆவே சிங்கள ஊடகங்கள்ல அன்றன்றாட நடக்கிற விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஊடகம் இலங்கை சின்ன ஒரு செய்தி உண்டு, அப்டேட் உண்டு, நான் கட்டாயம் தருவேன். வேற விடயங்களும் கதைப்போம். அதே நேரம் வந்து எங்களோட சமூகத்துல நான் பட்ட வழிகளை வீடியோக்களால சொல்றதுக்கு சில மோட்டிவேஷனல் வீடியோக்களையும் அடிக்கடி போட்டு கொண்டிருப்பேன். ஏனென்றால் நெடுக அரசியல் மட்டும் இல்லாம சமூகத்துல சில விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு வைத்தியராக சமூக அக்கறையோட அதை கட்டாயம் அந்த வீடியோக்களை பாருங்கோ. அதுல பல விடயங்கள் கதைப்போம். அதுல அரசியல் இருக்கும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். ஆகவே அந்த வீடியோக்கள் பெரும்பாலும் லைட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கும். அது சகல மொழி பேசுறவர்களும் அதை கேட்கலாம், பார்க்கலாம். உதாரணத்துக்கு மொழி என்று நான் சொல்வது முஸ்லிம் மக்களுக்கு கூட அது பிரயோசனமாக இருக்கும். ஆகவே அதை பாருங்க முடிந்தால். சோ நாங்கள் இன்றைய கதைக்க போறது இந்த வடக்கு மாகாண சபையில கொட்டாச்சியினுடைய கதை தொடர்பாக. நிலந்தி கொட்டாச்சி என்று சொல்லுவார்கள். அது அவாவுக்கு வந்து பாராளுமன்றத்தில் நான் வச்ச பேர் வந்து வேற. சோ அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. இப்ப உங்களோட போய் வழக்க போட்டுருவாங்க. கக்கூஸ்மாலி அல்ல மற்றது, சரிதானே? கக்கூஸ்மாலி அல்ல, அவாவுக்கு பேர் வந்து என்னன்னு தெரியல எனக்கு, கதை கேளாது. சரி, சோ பிரச்சனை என்னென்றால் இந்த அவா தன்னுடைய அந்த காலி பகுதியில நடந்த இந்த மீட்டிங்ல வந்து தெளிவா சொல்லியிருப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் மாகாணசபை எலெக்ஷன் இல்ல, மாகாணசபை எலெக்ஷன் வைப்படாது போல கிடக்கிறது, எனக்கு தெரிய இப்போதைக்கு மாகாணசபை எலெக்ஷன் வைப்பதற்குரிய சாத்தியக்கூறு இல்ல என்கிற விடயத்தை வந்து எங்கள்ட கொட்டாச்சி அம்மா வந்து கதைச்சிருப்பா. நீங்கள் அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிதானே? சில பேர் சிங்களத்துல அந்த வீடியோக்களை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அது சம்பந்தமா தான் நாங்கள் கதைக்கணும். அது என்னடாப்பா இவங்கள் என்பிபி அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க தாங்கள் மாகாணசபை எலெக்ஷனை வைக்க போறோம்ண்டு, ஆனால் இங்கால சுமந்திரன் வந்து போராளிகள் எல்லாரையும் வாங்கோ அரசியலுக்கு வாங்கோன்னு சொல்லி சுமந்திரன் சாணக்கியன் ஒரு பக்கத்தால போய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சுமந்திரன் சாணக்கியனும் ஒரு பக்கத்தால இங்க என்பிபி அரசாங்கம் இப்போதைக்கு அரசியல்ல மாகாணசபை எலெக்ஷன் இல்ல. இது என்ன நடக்குது வடக்கு மாநிலத்துல? அதாவது வந்து இலங்கையில மாகாணசபை எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்குது, என்ன இவங்க மாறி சொல்லி கொண்டிருக்காங்க. ஒருத்தன் சொல்றான் நடக்குமெண்டு, ஒருத்தன் சொல்றாரு நடக்காதண்டு, அர்ச்சுனா ராமநாதன் சொல்றாரு அவர் மாகாணசபை எலெக்ஷன்ல நிப்பாருண்டு. சோ இது என்ன நடக்குது என்று யாருக்குமே தெரியாம இருக்கும் உங்களுக்கு. அவை சரியான கன்ஃபியூஷனா இருக்கிறது. என்னுடைய ஸ்மார்ட் கேசிங்க நீங்கள் இன்னொரு 6 மாதம் 1 வருடம் கழிச்சு சொல்லுங்க.
சரிதானே? அப்ப எனக்கு அரசியல் விளங்குதா இல்லையான்னு பாருங்க. நான் ஒரு விடயமன்ற ஸ்மார்ட் கெஸ்ஸிங்கா சொல்றதுக்கு முன்னம் என்ன நடக்க போகுன்ற முதலாவது சொல்றேன். இந்த மாகாண சபை எலெக்ஷன் அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ள கட்டாயம் நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஜூன் மாதத்துக்குள்ள அடுத்த மாகாண சபை எலெக்ஷன் 100% கட்டாயம் நடக்கும். நடத்திதான் ஆக வேண்டிய நிலைமையில அரசாங்கம் இருக்கிறது. நடத்தாம இருக்க இயலாது. அதுக்கு பிறகு வச்சா என்ன பிரச்சனை, அதுக்கு முதல் வச்சா என்ன பிரச்சனை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகவே கம்ப்ளீட் டிசிஷன் என்னுடைய ஸ்மார்ட் கெஸ்ஸிங் அடுத்த வருஷம் ஜூன் மாதங்கள். அவசரப்பட்ட வைக்காது என்பிபி, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அவசரப்பட்ட என்பிபி அரசாங்கம் மாநசபையை வச்சு அடிவுன்றது தயாராக இல்லை. ஆனா அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ள அந்த எலெக்ஷனை வைப்பினம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் உங்களுக்கு அது சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்சாவே நான் சொல்றேன். சோ இப்படி துணிவோட சொல்றீங்க. நீங்க தானே நல்ல நண்பர்கள், ஒவ்வொரு அமைச்சர் மேரோடையும் இவோடையும். சோ இப்படி துணிவா சொல்றீங்க என்று கிளவேர் என்னட்டு கேட்பீங்க. அது என்ன டாக்டர் இப்படி துணிவா சொல்றீங்க, இப்படி ஷுவரா சொல்றீங்க வைப்பீங்க. ஒன்றை மட்டும் சொல்றேன் என்னென்றால், இந்த அரசாங்கம் இப்ப அடுத்த ஜூனோட 2.5 வருஷம் முடிஞ்சிடும். 2.5 வருஷத்தை தாண்டி முடிஞ்சிடும். சோ அதுக்கு பிறகு கொண்டு இந்த மாநசபை வைக்கிறது டெஃபினெட்லி தோல்வி, கட்டாயமான ஒரு தோல்வி இந்த அரசாங்கத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 2.5 வருஷம் கடந்த பிறகு சனம் சலிச்சு போயிடும், அப்படி சலிச்சு போயிடும். ஆகவே அந்த 2.5 வருஷம் தாண்டி அவங்களால வைக்கலாது. அப்ப நீங்க கேட்கலாம், இப்ப ஆகஸ்ட் தானே, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்ல ஏன் வைக்கலாது? முதலாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்கள்ல எக்ஸாம்கள் இருக்கிறது, சரிதானே? சோ அந்த நேரத்துக்குள்ள எலெக்ஷனை வைக்கிறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த நேரத்துல வைக்கிறதுக்கு கஷ்டம். எலெக்ஷன் குழப்பப்படும், எக்ஸாம்கள் குழப்பப்படும் என்றபடியே வைக்கல. அதாவது மோஸ்ட் லைக்லி சான்ஸ், அதாவது குட்டி போடும் நினைக்கிற டைம் டிசம்பர்ல இருந்து ஜூன் வரைக்கும் தான். ஜூன் தான் மேக்சிமம் டைம். அதுக்கு பிறகு இவர்களால வாழ்க்கையில இந்த மாநசபையை பற்றி நினைச்சு கூட பார்க்கல. சோ டாக்டர், ஏன் நீங்க ஜூன் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க, டிசம்பர்ல இவங்க வைக்கலாம் தானே கேட்கலாம். எக்ஸாம் எல்லாம் முடிய இவங்க வைக்கலாம் தானே என்று நீங்க என்னோட கேட்கலாம். சரி, அதுக்குரிய பயில நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இலங்கை அரசாங்கம் ரிஸ்க் எடுக்க போது இந்த டிசம்பர் வரைக்கும். டிசம்பர்ல ஒருவருடைய, அதாவது சீஃப் ஜஸ்டிஸினுடைய பத்மன் சூரசேன அவர்களுடைய டைம் முடிய போகுது, சரிதானே? ஆகவே டிசம்பர் வரைக்கும் போற அடிவாடு பட்ஜெட் பிரச்சனை. 2வது, இப்ப சும்மா சொல்லக்கூடாது, அப்ப வைக்க முடியும். கொஞ்சம் அரசியலை சிந்திச்சு கதைக்கிறவன வீடியோக்களையும் நீங்க இடக்கிட்ட பாக்குறது நல்லமன்னு நினைக்கிறேன். சோ டிசம்பர்ல எக்ஸாம் இருக்கிறது, முதலாவது வைக்கலாது. நவம்பர்ல பட்ஜெட் கொண்டு வரணும், அது 2வது விடயம். 3வது டிசம்பர்ல சிஜே சீஃப் ஜஸ்டிஸுக்குரிய ரிட்டையர்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள அவருடைய வருடத்தை 2 வருடம் கூட்டணும். சீஃப் ஜஸ்டிஸ் பத்மன் சூரசேன அவர்களுடைய இதை கூட்டணும். இப்ப 3 சேலஞ்ச் இருக்கிறது எங்களுடைய அரசாங்கத்துக்கு. அதை விட 2027 இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைமா இருக்க போகுது, மிகப்பெரிய சிக்கல் டைமா இருக்க போகுது. ஏனென்றால் 27 இருந்துதான் 28 கடன் தீர்க்கணுமெண்டா, கடன் கொடுக்க தொடங்கணுமெண்டா எங்கள்ட்ட கடன் கொடுக்குற அளவுக்கு ஃபாரின் ரிசர்வ் இருக்கணும். ஜோதிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள அரசாங்கம் இருக்கு. சோ இந்த 27 ரைட், இந்த 2027 இப்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது. சோ இந்த நேரத்துல, அதாவது எக்ஸாம் இருக்குது, பத்மன் சூரசேன பிரச்சனை, பப்ளிக் ரிஃபரண்டத்துக்கு போறோம், பொதுமக்களுடைய வாக்கெடுப்புக்கு போக வேண்டிய நிலைமை வரும். இந்த நேரத்துல மாநசபை தேர்தலை இந்த டிசம்பருக்குள்ள வைக்கிறதுக்கு அரசாங்கம் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. சோ டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இல்லைன்றது விளங்கிட்டா உங்களுக்கு, ரைட்? சோ ஏன் ஏர்லி ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல இல்லை என்று நீங்க கெஸ் பண்றீங்க டாக்டர்? ஏன் ஜூன் வரைக்கும் எடுக்கிறீங்க? ஜூனுக்கு பிறகு போயிடாது ஏன்றதுக்கு உங்களுக்கு காரணம் சொல்லியிருக்கேன் நான். என்ன காரணம் ஜூனுக்கு பிறகு போயிடலான்றது? ஜூனுக்கு பிறகு போகமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு கட்டாயம் 2.5 வருஷம் முடிஞ்சிடும். 2.5 வருஷத்துல என்னதரா பிடிங்கினீங்கன்னு கேட்டே மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துடும். சோ 2.5 வருஷத்துக்கு அங்கால எடுக்கல, அது அங்கால எடுக்கிற முட்டாள்தனம். 2.5 ஜூன் வரைக்கும் போகலாம், பட் டிசம்பரும் இல்ல. சோ டிசம்பர்ல இருந்து இந்த ஜூனுக்குள்ளதான் இந்த மாநசபை எலெக்ஷனை வைக்க வேணும். அதை தவிர வேற வழி இல்லை. இதுக்குள்ள அரசாங்கத்திட்ட சேலஞ்ச் என்னென்னு பார்ப்போம். இதுக்குள்ள இந்த அரசாங்கம் என்னென்ன செஞ்சா இவைக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கு, வெல்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு இவன் நினைக்கணும்னு பார்ப்போம். முதலாவது, மஹிந்த ராஜபக்ச தூக்கி சிறையில போடும், சரிதானே? அது அவர்களுடைய சேலஞ்ச். மாநசபை எலெக்ஷனுக்கு போறதுக்கு முன்னா மஹிந்த ராஜபக்ச பெர்மனண்டா சிறைக்குள்ள போகணும். 2வது,
நாமல் ராஜபக்சவை இவர்கள் சிறைக்குள்ள போடணும். அது 2வது. 3வது கோத்தபாய ராஜபக்சவை சிறைக்குள்ள போடணும். 3வது. 4வது ரவி கருணாநாயக்கவை சிறைக்குள்ள போடணும். 4வது. 5வது எதிர்கட்சி தலைவர் எங்கட சஜித் பிரேமதாசவை சிறைக்குள்ள போடணும். இது 5வது. உதயகமன் பிளவை போடணும். பாட்டாளி சம்பிக்கவை போடணும். இப்படி கனவேற இவர்கள் போட வேணும். சுரேஷ் சாலை இந்த வழக்கில் முடிக்கணும். அதே நேரத்துல பிள்ளையானுக்கு மரண தண்டனை கொடுக்க வேணும். சரியா? அதே நேரம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகளை முடிக்கணும். இவ்வளவு முடிக்கணும் என்றால் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் இருக்க வேணும் என்றால் மக்களுடைய ரிஃபரண்டத்தை இவர்கள் வெல்ல வேணும். மக்களுடைய ரிஃபரண்டத்தை வெல்லணும் என்றால் கடைசி தங்களுடைய ஜனாதிபதி தேர்தலையும் எம்பி அதாவது பாராளுமன்ற தேர்தலையும் அந்த அவுட்புட்டுகளை காட்டிக்கொண்டுதான் இந்த இதுக்குள்ள கை வைக்கணும். எதுக்குள்ள கை வைக்கணும்? இந்த நான் சொன்னேன் ஆக்களை பிடிச்சு போட போயினோம்னு சொல்லி இதுக்குள்ள கை வைக்கணும். சோ இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்க நினைக்கிறேன் அர்ச்சுனா ராமநாதன் என்னத்தை சொல்ல வராருண்டு. இந்த இவ்வளத்தையும் வின் பண்ணினா தான் மாகாணசபை எலெக்ஷனுக்கு இவ்வளத்தையும் நடத்தினா தான் மாகாணசபை எலெக்ஷனுக்கு போறது பற்றி சிந்திக்கலாம். உங்களுக்கு விளங்குதா பிரச்சனை? அதாவது நான் சொன்ன இந்த அதாவது மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி இல்லை. என்னென்ன வாக்குறுதி? பிட்ஸ்கார 12 லட்சத்துக்கு கொண்டு வர இல்லாதானே, அது ஒரு வெங்கடாந்தி கொடுத்த வாக்குறுதி. மலைய மக்களுக்கு வீடு வீடா கட்டி கொடுக்க இல்லாதானே, ஏற்கனவே திட்பாவில் அந்த ஆசங்கண்டு தெரியாது. கல்லாங்குரு பிரச்சனை ஒரு பக்கம், நிலக்கரி ஊழல் ஒரு பக்கம், அந்த வழக்குகள் தோண்டப்பட போகுது. அதே நேரத்தில் பாத்தீங்க என்றால் இந்த இது 323 கண்டெய்னர், சோ அதிகம் தோண்ட போது. இப்ப எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை 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 என்றால் அரசாங்கம் என்ன செய்யறது? சோ அதுதான் அந்த உயர் மட்டங்களுக்குள்ள இப்ப கதைக்கினம். இப்போதைக்கு மாகாண சபையை வச்சா எங்களுக்கு வைக்க இயலாது. அதைத்தான் நிலந்த கொட்டாச்சி சொல்லி இருக்கிறா. பெயிண்ட் துரிங் அப்படிட இலங்கை எலெக்ஷன் காட்டினே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ஒரு எலெக்ஷனும் இல்லை. சோ இப்போதைக்கு அர்ச்சுனா ராமநாதனுக்கு லீவ், எனக்கு இப்ப ஃப்ரீ. மாகாணசபை எலெக்ஷனுக்கு நான் இப்போதைக்கு ரங்கவும் மாட்டேன், இப்போதைக்கு மினக்கடவும் மாட்டேன். அது மார்ச்சுக்கு தான் டைம். சோ இப்போதைக்கு நான் குத்தி முறியறதுக்கு எனக்கு தேவை உண்டும் இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த மாகாணசபை எலெக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் ஜனவரியில இருந்து ஜூனுக்குள்ள இது வைக்கணும். வைப்பாங்களா இந்த மாகாணசபை எலெக்ஷன்? அதுதான் அடுத்த பிரச்சனை. அதுக்குள்ள இங்க கனவேர் லங்காசிரியில ஸ்டார்ட் பண்ணிட்டினம். ஒவ்வொரு இடங்கள்ல தங்களுடைய பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஊடகங்கள் வாயிலாக வடக்கு மாநிலத்துல ரீச்சா மாதிரியே வடக்கு மாநிலத்தையே கட்டி எழுப்ப போறோம்னு கனவேர். நான் இதை நினைச்சு சிரிக்கிறேன். ஏனென்றால் நான் என்னுடைய இனத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது என்னுடைய தமிழினம் வடக்கு மாநிலத்துல வாழ்ற மக்களுக்கு மிகப்பெரிய டெஸ்ட் ஒன்று நான் வச்சிருக்கிறேன். சரிதானே? நான் ராமநாதன் அர்ச்சனும் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். அதுதான் அடுத்த மாகாண சபை தேர்தலில் நீங்க யார தீர்மானிக்க போறீங்கன்றதான் உங்களுடைய தலைவிதி. சோ அது உங்களுக்கு நான் வச்ச டெஸ்ட், நான் வைக்க போற டெஸ்ட். நான் அமைதியா தான் இருக்க போறேன். நான் குத்தி முறிஞ்சு ஓடி ஆடி வாக்குகள் எடுக்கணும்னு எல்லாருமே தெரிஞ்சு போஸ்டர் எல்லாம் ஒட்டி எதுவுமே செய்ய போறது. நான் அமைதியா தான் இருக்க போறேன். இது மக்களுடைய கையில கொடுக்க போறேன். அடுத்த மாகாண சபை தேர்தலில் யார தீர்மானிக்கணும்ன்றது அது மக்களுடைய விருப்பம். சரியா தீர்மானிக்கிற சந்தர்ப்பத்துல அங்கால உங்களுக்கு வாழ்க்கையில இன்றைக்குமே ஒரு அரசியல்ல பிடிப்பு நீங்க தொடர்ந்து அரசியலை பாக்குற மாதிரி அரசியல் மாறும். கந்தையா பாஸ்கரனை எடுத்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்? கந்தையா பாஸ்கரன் அவர்களை நீங்க தெரிவு செய்தா என்ன நடக்குமா? உங்களுடைய லைஃப் மாறும். லைவ் இல்ல, உங்களுடைய லைஃப் மாறும். கந்தையா பாஸ்கரனை நீங்க தெரிவு செய்தா. அது என்ன லைஃப், அது என்ன லைவ், அது என்ன லைஃப், அது என்ன லைவ்? வாங்க பார்த்துட்டு வருவோம். சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. என்ன ஒரு லைஃப்ல ஒரு வீடியோன்னு சொல்லி யோசிப்பீங்க, ஒன்றும் இல்லை. சொந்தங்கள் எல்லாம் பாத்தீங்களோ தெரியாது. எங்கட கந்தையா பாஸ்கரன் என்ன லைஃப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா? கந்தையா பாஸ்கரன் அது லைஃப் இல்ல, அது லைவ். ஐயா சார், ஐயா சாமி, அது லைஃப் இல்ல. என்ன ஒருத்தர் லைஃப்ல வீடியோ போடுறது, லைவ்ல வீடியோ போடுறது. லைவ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் லைஃப். ஹொலண்ட் தொழிலதிபர் லைஃப்ல வீடியோ போட்டிருக்க. இது நான் உங்களுக்கு ஜோக்கா தான் சொல்றேன். என்னென்றால் கனவேர் இப்ப இப்படி
தொடங்கிட்டோம். நாங்கள் ஜெர்மனில இருந்து இன்னொரு ஆள் வந்து வீடியோ போட்டோ பாத்துனீங்களே, அது நினைக்கிறேன் எங்கேயோ பருத்துத்துறையில ஒரு பெரிய பார் ஒரு வெற்ற சொந்தக்காரன் சொன்னாங்க. மொபைல் தெரியல அண்ணன் நினைச்சு கொள்ளுங்க, சில நேரம் உங்கள்ட்ட பார் இல்லாம இருக்கலாம் என சொன்னாங்க. நீங்கள பார் ஒரு ஆள் பிள்ளை பார் வச்சிருக்கிற ஒரு ஆள் இப்ப என்னடா எங்கட இலங்கை தமிழரை பொறுத்த வரைக்கும் குடியாரும் கூத்தாடிகளும் முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாங்க யாழ்ப்பாணத்தில். அதால நான் உங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன், இந்த டெஸ்ட் வந்து வேற ஒருத்தருக்கும் இல்ல, வடக்கு வாழ்ற மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வைக்கப்படுற டெஸ்ட். ஒவ்வொரு மனுஷரும் தங்களுடைய தலைவிதியை எப்படி எழுதி கொள்ள போயினம் என்பது தொடர்பாக கடவுள் உங்களுக்கு வைக்கிற கடைசி டெஸ்டா இருக்குமென்னு நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். ஆகவே இந்த மாநசபை தேர்தல் தொடர்பாக நான் குத்திமுறிய போறதில்லை. இப்ப கணவர் நினைப்பினா ஓகே இவருக்கு எம்பி பதவி இல்லாம போயிருந்தானே, இப்ப இவருக்கு தொழில் வேணுமான்னு உங்களுக்கு பயப்பட வேண்டாம். நான் என்னுடைய தொழிலுக்கு இறங்கிடுவேன். நான் ஒரு வைத்தியராக மறுபடியும் காணாம போயிடுவேன். இந்த ஊடகங்கள்ல இருப்பேன், ஊடகம் கட்டாயம் என்னுடைய யூடியூப்ல இருப்பேன். என்றால் என்னுடைய சமூகத்துக்கு சில விடயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அதுக்கு இந்த யூடியூப் ஒரு தளமா பயன்படுத்துவேன். ஆகவே நான் தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை சொல்லிக்கொண்டு நான் இருப்பேன். சில பேர் நடக்கப்பீங்க, அப்ப நீங்கள் கவர்மெண்ட் எம்பியா போன பிறகு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கதைக்கலாமாண்டு கவர்மெண்ட்டை பற்றி தான் கதைக்கணும்னு இல்லை. யூடியூப்ல எங்களோட சமூகத்துல எத்தனையோ விடயங்கள் கதைக்கிறதுக்கு இருக்கு. சரிதான, ஒரு வைத்தியராக ஆயிரம் விடயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவை இருக்கிறது. அதை விட எத்தனையோ விடயங்கள் சமூகத்துல சமூக வளர்ச்சி, சமூகத்துல அக்கறை உள்ளதாக மனசின் சமூகத்தினுடைய மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு எத்தனையோ வீடியோக்கள் போடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆகவே என்னோட கண்டென்ட்ஸ் தாராளமாக இருக்கிறதுக்கு எத்தனையோ விடயங்கள் கதைக்கணும் நான். ஸோ இப்படி இருட்டுக்கே இருந்து காய்ச்சி ஒன்று தான் கோவிக்காதீங்கடாப்பா. இந்த வீடியோ என்னடா இருட்டுக்கே இருந்து வீடியோ போறேன்னு யோசிக்காதீங்க. நான் அன்றைக்கு யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாகி கொண்டிருக்கிறேன். நாளை வடக்கு. ஸோ இந்த வடக்கு மாகாண சபையில கனவேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எங்களோட ஸ்ரீதரன் ஐயா ஒரு பக்கத்தால போய் எல்லா நடந்து திரியார். படங்கள் எங்கேயோ பார்த்தேன், இடத்துக்குள்ள போய் நடந்து திரியார் ஸ்ரீதரன் ஐயா ஒரு பக்கத்துக்குள்ளால. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்கடா எங்கேயோ ஒரு இடத்துல திருப்பி ஒரு கொட்டாயை ஒன்று போட்டு வச்சுக்காங்க. திருப்பி பாத்தீங்கன்னா எங்கட இவர் யாரு எங்கட சுமந்திரன் ஐயா சாணக்கியனோட கிள்ளச்சியில முன்னாள் விடுதலை புலிகளை சந்திக்க போயிருக்கிறார். மற்ற இன்னொரு அண்ணா ஒரு ஆளுடைய வீடியோ ஒன்று வந்தது பாத்தீங்களோ தெரியாது. தமிழன்பனா அன்பழகன் சொல்லி ஒரு கை இந்த துவிச்சக்கர வண்டியில வியட்டின் சேர்த்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த அண்ணாவினுடைய வழிகள், அது சம்பந்தமாக நாங்கள் கணக்கு கதைக்கணும். ஆகவே இந்த லைஃப் சற்று ஆழமானதா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரீமியர் அல்லது இந்த 9 மணி அரசியல் அப்டேட் கொஞ்சம் ஆழமானதாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்ப இந்த மாகாண சபை வடக்கு மாகாண சபைக்கு வர வேணும், நாங்க வடக்கு மாகாண சபை வெல்ல வேணும் நிக்கிறார்கள். இப்போதைக்கு யார் ஃபைட்ல நிக்கிறது? ராமநாதன் அர்ச்சுனா, சுமந்திரன், மற்றவங்களுடைய இளஞ்செழியன், என்பிபி யார் இறக்குதுன்னு தெரியாது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பிரின்சிபல் ஜெஃப்னா காலேஜ் பிரின்சிபல் மாகாண சபைக்கு இறங்கலாம். சோ இப்படியே பார்த்தால் வேற யாரு, இந்த குந்தையா கூஸ்கரன், இப்படி கனவேர் மாகாண சபை தேர்தலில் அங்கே நம்ம நினைக்கிறேன். குந்தையா பாஸ்கரனுக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிடவே இல்லாது நாங்கள் சமூக பேர் ஆறலாக இருப்போம். இப்ப குந்தையா பாஸ்கரன் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடவே முடியாது. அது தொடர்பாக நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். சரிதானே, அவர் வாழ்க்கையில அவரால் போட்டி நொமினேஷன் பேப்பரே போட இல்லாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு அதை ஏன் கேட்பீங்க. இப்ப நான் அதை சொல்றதுக்கு தயாரா இல்லை. அந்த நொமினேஷன் பேப்பர் போடுற நேரங்களில் நாங்கள் அதில் பார்த்துக்கொள்வோம். குந்தையா பாஸ்கர்னால வடக்கு மாகாண சபையில ஒரு மாகாண சபை உறுப்பினராக வாரத்துக்குரிய நொமினேஷனை கூட போடையிலான்னு நான் சேலஞ்ச் பண்றேன். சரிதானே, அது நாங்கள் அந்த நேரத்தில் பார்ப்போம். அது சம்பந்தமா நாங்கள் கதைக்க தேவையில்லை. எங்கள்கிட்ட 1000 வழி இருக்குதானடா. நாங்களும் இந்த சட்டங்கள் கூட்டங்கள் எல்லாம் படிச்சு தானடா இப்ப சட்ட வாக்க சபையில போயிருந்து கத்தி கொண்டு இருக்கிறோம். சரிதானே, பார்லிமெண்ட்ல. சோ டோன்ட் வரி, வி ஹேவ் எ பிளான். குந்தையா பாஸ்கரன் நொமினேஷனே போட மாட்டார், அவருடைய நொமினேஷனை ரிஜெக்ட் பண்ணுவோம். சோ அதை நாங்கள் பேர்ந்து ஆறுதலாக பார்ப்போம். இப்ப என்ன பிரச்சனை என்னென்றால், என்னோட பிரச்சனை இப்ப இந்த நிக்கிற ஆக்களுக்குள்ள சுமந்திரன் ஐயா வந்து ஓடி திரிகிறார் கிளிநொச்சியில. ஆனா இளஞ்செழியன் ஐயா அங்கங்க உருட்டி கொண்டிருக்கிறார். எங்கெங்கயோ தனக்கு கிடைச்ச மாங்கோட்டையை வச்சு உருட்டி கொண்டிருக்காரு, பெரங்கோட்டையை வச்சு தட்டி கொண்டிருக்காரு. இப்ப என்ன பிரச்சனை, இந்த அரசாங்கம் வந்து யார இறக்க போறன்றதா அடுத்ததா பார்ப்போம். இந்த மாகாண சபையில யார இறக்க போகுது இந்த மாகாண சபையில என்றதை அடுத்ததா பார்க்க. 3வது செக்ஷன் நாங்க போறோம். விடுதலை புலிகள், முன்னாள் விடுதலை புலிகள் இந்த மாகாண சபையில என்ன செய்யலாம், what they can do என்றதை பார்ப்போம். அடுத்த நீங்கள் எதிர்பார்க்காத முக்கியமான ஒரு டாபிக் கொண்டு போடுறேன். அடுத்ததுதான் இந்த வடக்கு மாகாண சபையில அடுத்ததாக என்பிபி அரசாங்கம் சார்பில் இறங்க போறது யாழ்ப்பாணத்தினுடைய பிரின்சிபல், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய பிரின்சிபல்
அவருடைய பேர் செந்தில்மாறன். செந்தில்மாறன் அண்ணா தான் பெரும்பாலும் இறக்கப்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அவர் நான் கேட்டேன் என்ன விரையிலாண்ட அது பாப்பமாடா அந்த டைம்ல பாப்பமன்ற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு F9ல. ஆனால் செந்தில்மாறன் அவர்கள் இப்ப ஏதோ வழக்கம் ஒன்று போடப்பட்டிருக்க நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்து இந்து கல்லூரியில இருக்கிற மத அடையாள சின்னங்களை இவர் செந்தில்மாறன் அண்ணா ரிமூவ் பண்ணுகிறாராம் ஏதோ ஒரு வழக்கொண்டு என்று சொன்னதுக்கு எதிராக செந்தில்மாறன் அண்ணா போட்டாரா அல்லது சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வழக்கொண்டு விழுந்திருக்கிறா கேள்வி. ஆனால் நான் ஆண்டாறுல இருந்து 97ஆம் ஆண்டுல இருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில படிச்சவன். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில போய் அந்த விடயங்களை ஒரு நாளைக்கு செந்தில்மாறனாவுடைய போய் நான் பழைய எங்களுடைய நடராஜர் சிலை இருக்குதா மணிமண்டபத்துல, அதே நேரத்துல மேல சரஸ்வதி சிலை இருக்கிறதா இல்லையா, அதை உடைச்சிட்டமா மாத்திட்டமா என்கிற விடயங்களை நான் போய் ஒரு நாளைக்கு பார்த்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்குள்ள நடக்கிறதா இல்லையான்றதை செந்தில்மாறனோட கதைச்சே நான் ஒரு வீடியோவையும் போட்டோவாயும் நான் உங்களுக்கு தெளிவா போறேன். அது வரைக்கும் ஒருத்தரும் அவசரப்பட்டு குத்தி முடிய வேண்டாம். சரிதானே? சரி, இதுல அவரைத்தான் இறக்க போறார்கள் என்ற ஒரு கதை ஒன்று இருக்கிறது. சோ அப்படி இறக்குகிற சந்தர்ப்பத்துல அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்ப எல்லாரும் சொல்லி கேண்டிடேட் நீயே ஃபேமஸ் ஆகுறேன். நல்ல கேண்டிடேட் வந்தா சந்தோஷம் தான். சரிதானே? யாரோட நிக்கணும் இவருக்கு பின்னால நிக்கணும்ன்றா முக்கியம். இப்ப அர்ச்சுனா ராமனான சொன்னாங்க மொசாட் ரக்கி இருக்கு. அருஷன்னா வீடியோ பார்த்து நான் அருஷன்னா உங்களுடைய வீடியோக்கள் வளமையான மாதிரியே சிறப்பாக இருக்கிறது. என்னுடைய விடயத்துல நான் நினைக்கிறேன் சில டெக்னிக்கல் விஷயங்கள் நான் வீடியோக்கள்ல சொன்னது அவர்களுக்கு விளங்கியில போலோட ஏன் டிசைன் பண்றேன்னு. பட் அவர்கள் கழிச்ச 99% ஃபேக்டுகள் சரி, சில டெக்னிக்கல் விடயங்கள் நான் சொன்னதை வடிவா தலைக்குள்ள போட்டுக்கொள்ள போலடாக்கு. ஸோ எனிவே தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. அதை நாங்கள் பார்ப்போம். ஸோ என்பிபியும் ரங்க போகுது. இந்தியாவில சஜித் பிரேமதாசன் கட்சியில நான் நினைக்கிறேன் உமாச்சந்திர பிரகாஷ ரக்குவினம் வடக்குமான முதலமைச்சரா சஜித் பிரேமதாச ரக்கிட்டு பார்த்து கொண்டு இருப்பார் வளமே. அவர் என்ன செய்யறது பாவம் சார். சரிதானே? சஜித் பிரேமதாசன் ரக்கலாம் உமாச்சந்திர பிரகாஷ் தான் ரக்கலாம். வேற யார் இருக்கு? அவங்க வேற ஒருத்தர் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்ல. சோ ரக்கலாம். இதுல SLBB அந்த இன்னொரு பேர் ஒன்று நான் மறந்தோன்னு அவர் ரக்கலாம் நினைக்கிறேன். SLBB இல்ல போட்டுன்னா எங்களுடைய நாமல் ராஜபக்சனுடைய கட்சி அவைய ரக்கலாம் நினைக்கிறேன். அர்ஜுனா ராமநாதன் மக்கள் இயக்க முன்னணியாக இறங்குவார். அதுல எந்த சந்தேகம் இல்ல. கட்சியா இறங்குவோம். கட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கோம். கட்சியாக இறங்குவோம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கேங்கல்ல. அடுத்த பிரச்சனை என்னென்னால் இந்த தமிழீழ விடுதலை புலிகள், நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் முன்னாள் புலிகள் என்று நினைச்சு கொண்டா உண்மை பையனா தெரியாது நான் பார்க்கல என்று நினைச்சு கொண்டு பல பேர் இந்த அரசியல்ல இறங்குறதுக்கு ஆசைப்படினோம். அந்த பேர்ல தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பேர்ல வடக்கு மாகாண சபையில ஏதாவது சீட் எடுத்துடலாமா என்கிற ஒரு நப்பாசையில கன பேர் இறங்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். இதுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பதில் தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறேன். சதீஷ் என்றவரை நாங்கள் முன்னாள் போராளி என்று கூட்டிக் கொண்டு தெரிஞ்சு எப்படி அனுபவப்பட்டு நாங்கள் எப்படி நொந்து நூலாகி நாங்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். நாங்க உங்களுக்கு புதுசா சொல்ல தேவையில்லை. சதீஷ நாங்க கூட்டிக் கொண்டு தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளவு பிரச்சனைப்பட்டு நாங்கள் எப்படி ஒரு சதீஷ் ஒரு நெறித்தனமான வேலையில பார்த்ததுன்றத நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே இந்த முறை மாகாண சபையில இந்த முன்னாள் போராளிகள் பின்னால் போராளிகள் எந்த நாதாரி பயல்களையும் நான் நினைக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவர்கள் போராளிகளாக இருந்து கொண்டு இப்ப உதாரணத்துக்கு அப்பாவோட வேலை செய்த காவல்துறை அண்ணா மேட்ட எனக்கு இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் என்றால் பூனேரியில அக்கா ஒரு ஆள் பிரேச உறுப்பினராக இருக்கிறா எங்களோட கட்சியில. சரிதானே? அவருடைய ஹஸ்பண்ட் அக்காவும் 2 பேரும் நான் நினைக்கிறேன் அப்பாவோட தமிழ காவல்துறையில வேலை செய்த ஆக்கள். சோ அப்படி யாராவது வேலை செய்த ஆக்களை கொண்டு வந்து மாகாண சபையில நான் போடுவேனே ஒழிய மற்றபடி நான் முன்னாள் போராளி இந்த என்ன பேர் அவன் என்ன பேர் இன்பாவா வம்பா அந்த கம்பாக்களை எல்லாம் நான் கொண்டு போற தயாரா இல்லை. ஏன் தமிழ் மக்கள் இந்த முன்னாள் விடுதலை புலிகள் நாங்கள் ரெண்டுலாம் நினைச்சு கொண்டு உளறி கொண்டு வாராக்களை நாங்கள் இந்த அரசியலுக்குள்ள எடுக்க விரும்பல என்றதுக்கு நான் உங்களுக்கு இதுல ஒரு சின்ன துண்ணொன்று போட போறேன். அது ஒருக்கா பாருங்க. கிளிநொச்சியில நடந்த சம்பவம் இதுல நான் உங்களுக்கு போடுறேன். அது ஒருக்கா பாருங்கோ. அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் நான் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் என்ற போர்வேல முன்னாள் புலிகள் என்ற போர்வேல வேற யாரையுமே அந்த லேபிள்ல நான் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா அவர்கள் இயக்கத்துல இருந்திருக்கலாம். வேற பிரச்சனை. உதாரணத்துக்கு பிராசன் அந்த சிஸ்டத்துல இருந்த மனுஷன் சரிதானே. அதனால அவரை நாங்க எடுக்க முன்னாள் புலிகள் என்று சொல்லி இங்க எடுக்கல.
பிராசன்னையா தான் எடுக்கிறோம். பிராசன்னை எடுக்கிற மாதிரி வேற யாராவது ஒரு ஆள் எடுப்பமே ஒழிய, அதாவது எனக்கு பர்சனலா தெரியும் நல்லவர்கள் என்ற லேபிள் குத்தக்கூடிய மாதிரி யாரையாவது எடுப்பமே ஒழிய, ஒரு நாளுமே நாங்க முன்னாள் புலிகள் முன்னாள் புலிகளுக்கு 4 இடம் தாங்கொண்டு யாரையுமே நான் எடுக்க போறேன் இல்லை. அதுக்குரிய காரணம் என்னன்றத இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லும் நினைக்கிறேன். வாங்க பாப்போம். இல்ல வாழ்கிற தமிழ் மக்கள், அந்த மக்களுக்கு ஒரு தாயம் இருக்கு. வடகிழக்குல வாழ்ற தமிழ் பேசும் மக்களுக்கு நாங்கள் இஸ்லாமிய மக்களை முஸ்லிம் மக்களை எங்களோட அரவணைத்துக் கொண்டுதான் சொல்றோம். வடக்கு கிழக்கு வந்து தமிழ் பேசும் மக்களின் தாயம். அடுத்தது தமிழ் மக்கள் ஒரு சிறுபான்மை குழு இல்லை. தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம். தமிழ் மக்களுக்கு ஒரு மொழி இருக்கு, ஒரு மேன்மதிக்கு ஒரு மொழி, ஒரு வரலாற்று தாயம் இருக்கு, நீண்ட கால வரலாறு இருக்கு, ஒரு பொருளாதார வாழ்வு இருக்கு, ஒரு மக்களின கட்டமைப்பு என்ற ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மக்கள் கட்டமைப்பா, ஒரு நேஷனாலிட்டியா, ஒரு நேஷனாக நாங்க இருக்கிறோம். சிறுபான்மை இனங்களை ஒதுக்க அடுத்ததாக எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்கு. சுய நிர்ணய உரிமை உங்களுக்கு தெரியும். அதாவது எங்கட அரசியல் தலைவிதி, எங்கட கலாச்சார பொருளாதார தலைவிதியை நாங்களே நிர்ணயிக்கும் உரிமை, ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமை. அதாவது ஒரு மக்கள் சமூகத்துக்கு அந்த உரிமை இருக்கு. அதாவது பிரிந்து சென்று தனி அரசை அமைக்கும் உரிமை. நாங்கள் வேணுமென்றால் எங்கட மக்கள் சிங்களவருடன் கூட்டாகவும் வாழலாம், ஆனா பிரிந்து சென்று தனி அரசை அமைக்கலாம். ஆகவே தமிழருக்கு 3 அடிப்படை: தமிழர் தேசியம், தமிழர் தாயகம், தமிழர் தன்னாட்சி உரிமை, அதாவது சுயநிர்ணய உரிமை. இது 3ஐயும் 6வது அங்கீகரிக்கிறீங்களான்னு கேட்கிறார் தலைவர். ஒரு சிங்கள இயக்கம், ஒரு சிங்கள கட்சியும் இதுவரை இந்த 3 ஒரு கோட்பாடுகளை அங்கீகரித்தா இல்ல. அதான் தலைவர் கேட்கிறார். சரி, இனப்பிரச்சனையை பற்றி, நிரந்தர தீர்வை பற்றி பேசுவதுன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்சியத்தையும் கேட்கிறார், நீங்கள் உங்களோட கொள்கை நிலப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுங்க. அதில நீங்கள் ஒரு ஒருமித்த கொள்ளப்பா, ஒரு நியாயமான நிலப்பாட்டை கொண்டிருந்தால், எங்கட அடிப்படைகளை நீங்கள் அங்கீகரித்தால் நாங்கள் பேச வேண்டும். அவைகளுக்கு ஒரு திருப்பி அவைகளுக்கு கேள்வியை போடுறேன். ஒரு முக்கியமான விஷயம், தயவுசெய்து அந்த தலைவற்ற அறிக்கையில் அது வருது. அது ஒரு முக்கியமான பிரகடனம். தயவுசெய்து அதை பாருங்க. மக்கள் சக்தி தான் முக்கியம். அது எங்களுக்கு இருக்கும், விடுதலை புலிகளுக்கு இருக்கும், எங்கட தலைமைக்கு இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு பிடித்து நான் எனது பேச்சை நீடித்து செல்ல விரும்பவில்லை. இங்கு சமுத்திரம் போல திரண்டு வந்து எமது உரையை நீங்கள் பொறுமையுடன் கேட்டதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது 2004ஆம் ஆண்டு நினைக்கிறேன், புலம்பெயர் நாடு ஒன்றுல தமிழ் மக்களுக்கு முன்னால தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அண்ணா அவர்கள், அண்ணாண்டு சொல்லலாது, என்னுடைய தந்தையுடைய வயசுக்கு ஒப்பானவர், இருந்தும் பாசத்தோட அண்ணாண்டு சொல்றேன். அண்டன் பாலசிங்கம் அண்ணாவினுடைய உரையினுடைய ஒரு பகுதி, அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேசிய தலைவருடைய கொள்கை தாயகம், தேசியம், தாயகம், தன்னாட்சி. இதைத்தான் இந்த வெங்காயங்கள் இருக்குதானே, இந்த மான் கட்சி, தேசியம், தாயகம், தன்னாட்சி என்றது ஏதோ என்ன 3 வேட்டுகளை போட்டு உருட்டி கொண்டு தெரியறதுக்கு தெரிஞ்சுது. இதுகளுக்கு விளங்கையில தலைவருடைய எண்ணக்கருக்களை இப்படி கொண்டே பொதுமக்களுக்கு சேர்க்க வேண்டும். தலைவர் கேட்டது தேசியம். நாங்கள் ஒரு தேசிய இனம் என்றதுல
இந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேசிய தாயகம் தன்னாட்சியை பற்றி கதைக்கிறதுக்கு முன்னம் உங்களுக்கு அண்ணன் பாலசிங்கம் அண்ணாவினுடைய வீடியோவை நான் இன்றைக்கு தேடி எடுத்து போட்டதுக்குரிய முக்கியமான காரணம் இருக்கிறது. அந்த மிக முக்கியமான காரணம் தான் வடக்கு கிழக்கு தமிழ் பேசுகின்ற மக்களுடைய தாயகம். கேக்குதா? இது கேட்கிறதா இல்லையா உங்களுக்கு? வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுடைய தாயகம், இங்கே முஸ்லிம் மக்களையும் அரவணைச்சு கொண்டுதான் நாங்கள் பயணிப்போம் என்று அண்டன் பாலசிங்கம் அவர்கள் 2004ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சேர்த்தவர். 2004ஆம் ஆண்டு அண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய உரை, வடக்கு கிழக்குல தமிழ் பேசுகின்ற 2 இனங்கள் வாழுகின்ற தாயக பூமி தான் இந்த வடக்கு கிழக்கு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம முஸ்லிம் மக்களை நீங்கள் வெறுக்கிறீர்களா இருந்தால் அண்டன் பாலசிங்கம் அண்ணா அவர்களை வெறுக்கிறீங்க, தமிழ்ல விடுதலை புலிகளை வெறுக்கிறீங்க, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை நீங்க வெறுக்கிறீங்க. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய குரல் தான் தேசத்தின் குரல் அண்டன் பாலசிங்கம் அவர்கள். ஆகவே அண்டன் பாலசிங்கம் அண்ணா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் தமிழ்ச்செல்வன் அண்ணாவும் சொல்லியிருப்பார், அதைத்தான் தலைவரும் அதைத்தான் விரும்பி இருப்பார், அவை சொல்லப்பட வேண்டும் என்று. ஆகவே இதுல ஒரு விடயம் வடிவா கேளுங்க, வேணுமெண்டா திருப்பி ஒருக்கா போட்டு கேளுக்கடாப்பா, திருப்பி ஒருக்கா வடிவா கேளுங்க. அர்ச்சுனா என்னத்தை சொல்றான், தேசிய தலைவர் என்னத்தை சொல்லுவர் அண்டன் பாலசிங்கம் அண்ணாவினுடைய குரல்கள் கூடாக என்று. முதலாவது நீங்க வடிவா கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், தெள்ள தெளிவாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுடைய தாயகம், இங்கே முஸ்லிம் மக்கள் இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. அவங்கள ஒதுக்கி வச்சு போட்டு நாங்க வாழலாது. அவங்க தமிழ் பேசுகின்ற எங்களோட ரத்த உறவுகள், அவங்களை ஒதுக்கி வச்சு போட்டு நாங்கள் ஒரு தமிழர் என்ற இனமென்று நாங்கள் முழுமையடைய மாட்டோம். முஸ்லிம் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இந்துக்கள், நாங்கள் 3 பேரும் மதங்கள் வேற, தாய்மொழி ஒண்டுடா. நாங்கள் கதைக்கிற தாய்மொழி ஒன்று உங்களுக்கு தெரியல, விளங்கலையாடா. தமிழ்ல கதைக்கிறோம் உங்களுக்கு விளங்கலையாடா. நாங்கள் கதைக்கிற தாய்மொழி உண்டு. நான் இவற்றை எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் கதை கொண்டு ஆசைப்பட்டேன்னா நான் இனிமேல் அவற்றை இல்லாம எனக்கு கதைப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, கதைக்க இயலாது. கதைப்பைக்குரிய சந்தேகம் சான்ஸ்கள் எனக்கு இல்லை, அது சந்தேகம். அது முடிந்துட்டு அந்த பாராளுமன்ற பதவி என்றது கொடுக்கப்பட வேண்டிய, நான் வெயிட் பண்ணுகிற 31ஆம் தேதி வழக்குக்காக வெயிட் பண்ணப்படுகின்ற ஒரு நாட்கள். ஆகவே நான் அதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இன்றைக்கு அண்டன் பாலசிங்கம் அண்ணாவுடைய கதையை தேடி எடுத்து ஒரு டிக்டாக்ல இருந்து எடுத்து போட்டேன். சரி, 2வது விடயம், நாங்கள் சிங்கள மக்களோட அணைச்சு கொண்டு வாழுவோம். கேக்குதா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு கேட்கலா, நீங்க மனுஷரே இல்லையாடா, நீங்க எல்லாம் மாட்டு கூட்டம். இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்காது. அண்டன் பாலசிங்கம் அண்ணா தெளிவாக சொல்லி இருக்கிறார், முஸ்லீம்கள் இல்லாத வடக்கு கிழக்கு இல்லைன்னு சொல்றவன் சொல்லு. இன விரோதிகளாகவும் மத விரோதிகளாகவும் வாழ்ந்து 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 நாங்கள் அடிபட்டு நாசமாயினது காணாதாடா அவங்களுக்கு? என்ன அப்படித்தான் வாழ போறீங்களா? வாழுங்கோ, என்ன விடுங்கோ, நான் எங்கேயா போய் செத்து போறேன். வடக்கு மாநசபையில் எனக்கு போடுவோம், கந்தையா பாஸ்கரனும் போடுங்கடாப்பா. அப்படியான எண்ணம் இருக்கிறார்கள், சரிதானே? ஜோதிச்சு பாருங்கோ, ஒரு மொழி பேசுகின்ற 2 இனங்களை ஒற்றுமையா வாழையிலாண்டா என்னன்றாங்களுக்கு தமிழ்ல கிடைக்கும். அவங்களுடைய நாங்கள் அவங்க அந்த பொம்பளை பிள்ளைகளுடைய தலையில ஹிஜாப் இல்லையண்டா போட வேண்டிய உரிமை எங்களுக்கு இருக்கு. அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதோ இல்லையோ தெரியாது. அதுதான் எந்த இனத்தை நான் மதிக்கிறதுக்குரிய அடையாளம். அந்த முஸ்லிம் பெண்களுடைய தலைமையர் தெரியத்தக்கனையாக நீ ஒரு 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 பெண்ணை நிர்பந்திக்கிறாயா இருந்தால் சொந்த அம்மாவை நீ அவமதிக்கிறதுக்கு சமன். அது ஏனென்றால் இன்னொரு இனத்தினுடைய இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, தமிழ் பேசுகின்ற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஆங்கிலம் கதைக்கிறது தானடா. எல்லாம் சோறாடா சாப்பிடுறீங்க மாடுகள், இல்லையா குழைய சாப்பிடுங்க. அந்த பிள்ளைகள் ஆங்கிலமாடா கதைக்குது. அந்த பிள்ளைகள் கதைக்கிறது தமிழ் மொழி. மதம்தான் வித்தியாசம். அவங்க வேற இனமாக இருக்கலாம், மொழி உண்டு. அந்த பிள்ளைகள் கதைக்கிறது எங்கட இனத்தேடா, எங்கட மொழியேடா. அந்த பிள்ளைகளை நீங்கள் தலையில இருக்கிறத கலட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. உரியப்பா, அதாவது துரியோதனன் என்ன மாதிரி திரௌபதியினுடைய துகில உறிஞ்சானோ அதற்கு சமமாகத்தான் ஒரு காலங்காலமாக தலையிலேயே ஹிஜாப்போட வாழ்ந்து வந்த ஒரு முஸ்லிம் பிள்ளைகளை நாங்கள் இல்ல நீங்க தமிழேரியாக வந்திருப்பீங்க கலட்டுங்கன்னு சொல்றது ஒரு கேவலத்திலையும் கேவலம் கெட்ட கேவலமடா. அந்த தமிழனாக நான் இருக்க ஆசைப்படல. அப்படின்னா என்ன பேரை தமிழன் இல்லைன்னு மாத்திக்கொள்ளும். இதுல எத்தனையோ கள்ள ப்ரொஃபைல் குளருது முகப்புத்தகங்கள்ல. நான் வெக்கப்படுறேன், தமிழ் கதைக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். நான் உண்மையாவே வெக்கப்படுறேன்டாப்பா தமிழ் கதைக்கிறதுக்கு. சரிதான், இந்த ஹீரோஸ் பிரபா போன்றவர்கள் புதைக்கப்பட வேண்டும். இனவிரோதிகள் இவர்கள் சிதைக்கப்பட வேண்டும். இவர்களுடைய குரலே வெளியால வரக்கூடாது. வாயில் அடிக்கணும் ஆணி, மேல் சொண்டை கீழ் சொண்டை இழுத்து வச்சு கொண்டு எங்கேயாவது சுவர்ல சேர்த்து வச்சு ஆணி அடிக்கும். வாயில கதைக்கப்படாதவங்களை. இரண்டால் ஜோதிச்சு பாருங்க, அது எங்களுடைய இனமாடா, அவள் எங்களுடைய மொழி. தேசிய தலைவர் சொன்னதை நீங்க ஒருத்தருமே கேட்கலையா?
உங்களுக்கு தேசிய தலைவர் சொன்னது தெரியாதா? இந்த புதிதாக பிறந்திருக்கிற இந்த சில பிச்சாண்டிகளுக்கு சொல்லுங்கடா, தலைவர் முஸ்லிம் இனத்தையும் சேர்த்துத்தான் தமிழன் என்று எடுத்தவர்ன்றத சொல்லுங்கடா தயவு செய்து. நாங்கள் தமிழ் பேசுகிற உடனே இன்றைக்கு அண்ணன் பாலசிங்கன் அந்த கதையை உங்களுக்கு ஒன்று போட்டிருக்கேன். ரெண்டாவது, எல்லாரும் சொல்லி உங்களை அர்ச்சுனா சிங்கள மக்களுக்கு கொடி பிடிக்கிறான், சிங்களவன் வாழ் பிடிக்கிறான். அண்ணன் பாலசிங்கம் நான் சொன்னதை கேட்டீங்களா நீங்க? நாங்கள் சிங்கள மக்களையும் அரவணைச்சு கொண்டு வாழுவோம், ஆனா எங்களை வாழ விடுங்க கொண்டு விளங்கலையா உங்களுக்கு? நான் என்றைக்குமே என்னுடைய தேசிய தலைவரை கடவுளா பாக்குறவன். எப்பவுமே சிங்கள மக்கள்கிட்ட போய் சொல்றேன், எனக்கு எங்கட அதை ஜோதிச்சு பாருங்கடா, தானே ஜோதிச்சு பாருங்க, உங்களுடைய ஜோதிச்சு பாருங்கடா, கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கடா தேசிய தலைவருடைய முகத்தை, பாலச்சந்திரன் முகத்தை, மதிவதனியக்காட முகத்தை ஜோதிச்சு பார்த்துட்டு மனச்சாட்சியோட கதைங்கடா. இந்த முக புத்தகத்துல கதை கேட்கல, தயவு செய்து ஜோதிச்சு பார்த்துட்டு கதைங்கோ. அதான் நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவை தேடி நான் உங்களுக்கு போடுறதுக்கு அன்பல அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் கிளிநொச்சியில பியர் டின்னுகளை சேர்த்து கொண்டு திரிகிறேன் சொல்லி கதைச்ச ஒரு வீடியோ சரியாக வெளிச்சது எனக்கு. முன்னாள் போராளிகள் நாங்கள் இந்த தடவை இந்த மாகாண சபை இந்த இதுக்குள்ள அவர்களை முன்னாள் போராளிகள் என்ற பெயர்ல நான் சேர்த்துக்கொள்றதுக்கு தயாராக இல்லைன்றது காரணம். அது அவங்கள அவமதிக்கிறதுக்கு சமன். அதாவது இந்த அரசியலுக்கு முன்னாள் போராளிகள் வாங்கோண்டு இந்த 5 வருடங்களா கேட்கவே இல்லை. ஆனா இப்ப மட்டும் கூப்பிடினா அரசியலுக்கு முன்னாள் போராளிகளை வாங்குவோன்னு சொல்லி அது போராட்டத்தையும் தேசிய தலைவரையும் தேசிய தலைவற்ற எண்ணங்களையும் அவமதிக்கிறதுக்கு சமன். நான் வெளிப்படையாக பல விடயங்களை கதைச்சிருக்கிறேன். உங்களுக்கு வெளிப்படையாக நேரடியாக உங்களுடைய முட்டி இருக்கேன். 98% தமிழ் மக்கள் வாழுகின்ற வடக்கு மாநிலத்தில இருந்து தெரிவு செய்யப்பட்ட நான் முஸ்லிம் மக்களை அரவணைப்பம் என்று சொல்லி எங்களுடைய மக்களுடைய பக்கம் நான் கருத்தை தெரிவிக்கின்ற போது அடிப்படைவாதிகள் சில பேர் இந்த இதுல குளர்றாங்க. சரிதானே? பொம்மல வழியில் இருக்கிறவர்களுக்கு இது காட்டி கொடுக்க போறாராம். ஏற்கனவே அவர் எங்களோட லங்காசிரி இந்த இவை எல்லாருமே தலையங்கங்கள் போட்டிருக்கணும். ஆனால் பொதுமக்கள் பயங்கரமாக தெளிவாக இருக்கிறீர்கள். அதுல எனக்கு சரியான சந்தோஷம். பயங்கர தெளிவா இருக்கிறீர்களாப்பா, அதுல எனக்கு சரியான சந்தோஷம். ஆகவே இந்த மாநசபை தேர்தல் உங்களுக்கு நான் இந்த முக்கியமான கண்டென்ட் போட வேண்டி இந்த மாநசபை தேர்தல் நடக்குமா நடக்காதா என்கிறது. இந்த மாநசபை தேர்தலை ஜனவரியிலிருந்து ஜூனுக்குள்ள எதிர்பார்க்கலாம். அதுதான் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இவர்கள் வைக்கக்கூடிய காரணம். மார்ச் மாதம் அளவில் மாநசபை தேர்தல் நடக்கும். மிஞ்சி போனா பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன் ஜூனுக்குள்ள நடக்கும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் ரிலாக்ஸா இருப்போம், அவசரப்பட தேவையில்லை. அவசரப்பட்டு குத்தி முறிய வேணாம்னு கந்தையா பாஸ்கரன் சொல்லுங்கடாப்பா. இப்ப எங்க பார்த்தாலும் கந்தையா பாஸ்கரன் ஓடி போய் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அப்படி 6 மாதத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கலாது. கொஞ்சம் தான் டிவி இதுகள் எத்தனை ஊடகங்கள் அர்ச்சுனாக்கு எதிராக எண்டசனம் என்னோட நிற்குது. எனக்கு அது காணும். நன்றி, வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா.